ஹல்லேலூயா. இஸ்ரவேலின் ஜெயபலமானவரே, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மகா நீதிபரர், மகா நீதிபரர், ஹல்லேலூயா. மகா நீதிபரராகிய நீர், நீதிமானுடைய பாதையை செம்மைப்படுத்துகிற கர்த்தர், நன்றி செலுத்துகிறோம் ராஜா. மகா பரிசுத்தம் உள்ளவர், சேனைகளின் கர்த்தர், நம்மோடு இருக்கிறதற்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். யாக்கோபின் தேவன் எங்களுக்கு உயர்ந்த அடைக்கலமானவராய் இருப்பதற்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் சாமி. எங்களுடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்க கூடாத பிரதான ஆசாரியர் நமக்கிராமல் எல்லா விதத்திலும் நம்மை போல சோதிக்கப்பட்டும் பாவம் இல்லாதவராய் இருக்கிற பிரதான ஆசாரியரை நமக்கு இருக்கிறதற்காய் நாம் நன்றி செலுத்துவோமா? பலியாக காணிக்கையாக படைத்தேனே உமக்காக, பலியாக காணிக்கையாக படைத்தேனே உமக்காக, என்னை ஏற்றிக்கொள்ளும் இயேசு ஆண்டவரே, ஏழை நான் என்றும் அடிமை. என்னை ஏற்றிக்கொள்ளும் இயேசு ஆண்டவரே, ஏழை நான் என்றும் அடிமை. கொஞ்ச காலம் இயேசுவுக்காக கஷ்டப்பாடு சகிப்பதினால் இன்னல் துன்பம் இன்பமாய் மாறும். இயேசுவை நான் காணும்போது அவர் பாதம் வீழ்ந்து பணிந்து ஆனந்த கண்ணீர் வடித்தேன். எந்தன் ஓட்டம் ஜெயத்துடன் முடியும், அந்த நாடு சுதந்தரிப்பேன். எந்தன் ஓட்டம் ஜெயத்துடன் முடியும், அந்த நாடு சுதந்தரிப்பேன். அடியாளை மறைத்து பரிசுத்த ஆவியானவர் வெளிப்பட போகிறதற்காய் நன்றி அப்பா. சகல கனமும் துதியும் மகிமையும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபித்து ஜெயம் எடுக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன். கர்த்தர் சிலுவையில் மொழிந்த 7ஆம் வார்த்தை பரிசுத்த லூக்கா எழுதின சுவிசேஷம் 23ஆம் அதிகாரம் 46ஆம் வசனம். இயேசு பிதாவே, உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன் என்று மகா சத்தமாய் கூப்பிட்டு சொன்னார். இப்படி சொல்லி ஹல்லேலூயா. ஆண்டவருடைய வார்த்தை, அதாவது 7 வார்த்தையில 2 வார்த்தை ஏசப்பா லவுட் வாய்ஸ்ல பேசியிருக்கிறாங்க. 4வது வார்த்தை ஏசப்பா லவுட் வாய்ஸ்ல பேசினாங்க. ஏலி ஏலி லாமா சபக்தானி. ஒய்? வேற எதுக்குமே அவர் ஆண்டவர் சிலுவையில சத்தம் போட்டு அவர் பேசல. பிதாவாகிய தேவனோட உறவு துண்டிக்கப்பட்ட பொழுது அவரால் தாங்கிக்கிடவே முடியல. மை காட், மை காட், why have you forsaken me? Why have you forsaken me? ஒரு நிமிஷம் தான், 6ஆம் மணி நேரம் முதல் 9ஆம் மணி நேரம் வரைக்கும் பூமி எங்கு மிகுந்த அந்தகாரம் உண்டாயிற்று. நம்முடைய அக்கிரமங்கள், பாவங்கள், சாபங்கள், நோய்கள், பாடுகள் எல்லாம் உலகத்தின் அத்தனை பேருடைய அக்கிரமங்களும் அவர் மேல் சுமந்த நேரம். கார் இருளில் வாசம் பண்ணுவேன் சொன்ன கர்த்தர், பிதாவாகிய தேவன் அவரோடு வாசம் பண்ணினார். அந்த 3 மணி நேரம் அந்தகாரத்திற்கு பின் அந்த 9ஆம் மணி நேரத்திலே தேவ பிரசன்னம் ஒரு நிமிடம் அகன்று போன பொழுது அவரால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. இமை பொழுது உன்னை கைவிட்டேன், ஆனாலும் உருக்கமான இரக்கங்களால் உன்னை சேர்த்துக் கொள்வேன் சொன்ன கர்த்தர். பிதாவாகிய தேவனால் புறக்கணிக்கப்படுகிற அளவுக்கு தேவன் என் மீதும் உங்கள் மீதும் அன்பு கூர்ந்தார். மனுஷனால் புறக்கணிக்கப்படுகிறதே நம்மளால தாங்க முடியாது. அவர் மனுஷரால் புறக்கணிக்கப்பட்டவரும் அசட்டை பண்ணப்பட்டவரும் துக்கம் நிறைந்தவரும் பாடு அனுபவித்தவருமாய் இருந்தார். அவர் அசட்டை பண்ணப்பட்டிருந்தார். ஆனால் தேவன் மனுஷனை புறக்கணிக்கிறார்னா தேவனே கைவிட்டார். அந்த யாராலே தாங்க முடியாது. தேவனால ஒரு மனுஷன் கைவிடப்படுறானா அது மிகுந்த ஒரு கவலைக்கிடமான ஒரு நேரம்.
எனக்காகத்தான், உங்களுக்காகத்தான். நீங்களும் நானும் தேவனால் என்றும் கைவிடப்படக்கூடாது என்பதற்காக, நித்திய ஜீவனை நீங்களும் நானும் சுதந்திரித்துக் கொள்ளணும் என்பதற்காக தேவன் அவரை கைவிட்டார். அடுத்தபடியாக இதிலே சொல்லப்பட்டிருக்கிறது, கடைசியாக வார்த்தை முடிந்ததுன்னு சொல்லி வெற்றி முழக்கத்தின் வார்த்தைக்கு பிறகு தேவன் மகா சத்தமாய் கூப்பிட்டு ஜீவனை விட்டார். அது வெற்றியின் வார்த்தை தான் நான் சொல்லுவேன். ஃபாதர், I commit my spirit into your hands. பிதாவே, உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன். உம்முடைய பரிசுத்தமான கரங்களிலே என் ஆவியை ஒப்புவிக்கிறேன். யோவான் 10:10 என்ன கூறுகிறது? ஜீவனை கொடுக்கவும் எனக்கு அதிகாரம் உண்டு, ஜீவனை எடுத்துக்கொள்ளவும் எனக்கு அதிகாரம் உண்டு. இந்த அதிகாரத்தை என் பிதாவினிடத்தில் நான் பெற்றுக்கொண்டேன். தெய்வம் உயிரை விட முடியுமா? எவ்வளவு ஒரு கடினமான காரியம். நமக்காக சதா காலங்களில் உயிரோடு இருக்கிறேன் என்றவர், ஒருவராய் சாவாமை உள்ளவர். தேவன் என் மீது உங்கள் மீது கொண்ட அன்பினால தம்முடைய ஜீவனை விட்டார். பிதாவானவர் குமாரனுக்கு நியாய தீர்ப்பு செய்யும் அதிகாரம் முழுவதையும் ஒப்பு கொடுத்திருந்தார். வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. பாவங்களை மன்னிக்க மனுஷகுமாரனுக்கு அதிகாரம் உண்டு. பிதாவானவர் எல்லாவற்றையும் அவர் கையிலே ஒப்பு கொடுத்தார். நியாய தீர்ப்பு செய்யும் அதிகாரம் முழுவதையும் அவர் கையிலே தேவன் ஒப்பு கொடுத்தார். சில பேர் கேட்பாங்க, கள்ளன் முழுக்க ஞானஸ்நானம் எடுத்தான், அவருக்கு எல்லா அதிகாரமும் உண்டு, அதுக்காக அவன் லாஸ்ட் தருணத்தில் இருக்கிறான், அவருக்கு எல்லாம் முடியும், அதுக்காக நான் தவறான ரூட்ல போக ஆண்டவர் அனுமதிக்க மாட்டார். ஏன்? இப்ப காலம் இருக்கிறதே, முழுக்க ஞானஸ்நானம் எடுக்கணும்னா எடுக்கணும். அவர் பரிசுத்த ஆவியினாலும் அக்கினியினாலும், நீ ஆவியினாலும் ஜலத்தினாலும் பிரவாவிட்டால் நீ தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாது. தேவனுடைய வார்த்தைக்கு நீங்கள் நான் கீழ்ப்படியணும். பிதாவாகிய தேவனுக்கு தன்னை பரிபூர்ணமாய் ஒப்பு கொடுத்த தெய்வம் எப்படி ஒப்பு கொடுத்தாரா? எபிரேயர் 9:14. எபிரேயர் 9:14. நித்திய ஆவியினாலே தம்மை தாமே பழுதற்றபடியாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்த கிறிஸ்துவினுடைய ரத்தம் ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு உங்கள் மனசாட்சியை செத்த கிரியையில சுத்திகரிப்பது எவ்வளவு நிச்சயம். எப்படிங்க ஒப்பு கொடுத்தாரா? நித்திய ஆவியினாலே தம்மை தாமே பிதாவாகிய தேவனுக்கு பழுதற்றபடியாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்தார். நீங்க பாம் சண்டே கொண்டாடி இருப்பீங்க. அதுல ஆண்டவர் மகிமையின் ராஜாவா உலாவி வந்தார். ஏன்? அந்த முன்னடப்பாரு பின்னடப்பாரும் ஓசன்னா, தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா, அவர் ராஜாவும் உலகமே ஏற்றுக்கொண்டது. அவங்க ஏன் அப்படி சொன்னாங்க தெரியுமா? அந்த எருசலேமுக்கு முன்னாடி 2 ட்ராக் போகுதான். இடது பக்கம் போனா ஒரு பக்கம் பிலாத்துவின் அரண்மனை வருதான், இன்னொரு ட்ராக் போனா எருசலேம் தேவாலயம். ஆண்டவர் ராஜாவா வரணும்னு அவங்களுடைய ஆசை. இந்த ரோமா ஆட்சியை கவிழ்த்திருங்க ஆண்டவரே, நீங்க எங்களுக்கு ராஜாவா வரணும்னு நான் நினைச்சாங்களாம். ஆனா ஆண்டவர் அவங்கள அதை செலக்ட் பண்ணி இருந்தாருன்னா யூதருக்கு மட்டும்தான் ராஜாவா இருந்திருப்பாரு. ஆனா என்னையும் உங்களையும் நினைச்சதுனால பரிசுத்த ஆலயத்திற்கு முன்னாடி போய் பழுதற்ற ஆட்டுக்குட்டியாய் ஆசாரியனுக்கு முன்னாடி போய் நின்றார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏன் அழிலே சொல்ல மாட்டீங்களா? பஸ்க ஆட்டுக்குட்டியாக, அவரை அடிக்கப்படும் ஆட்டுக்குட்டியாக ஆசாரியனுக்கு முன்னாக நின்றார். எல்லாருக்கும் ஜீவனை கொடுக்க முடியாது அந்த பாதையை தேவன் செலக்ட் பண்ணினார் ஐயா. அதுதாங்க பாம் சண்டே. எல்லாரையும் நினைத்தார் ஆண்டவர். சிறுமையும் எளிமையுமான என்னையும் உங்களை நினைத்தார். இல்லைன்னா அவர் யூதருக்கு மட்டும்தான் அவர் ராஜாவாக வந்திருப்பார். அவர் எல்லாருக்காகவும் ஜீவனை கொடுத்தார். ஆகவே அந்த பரிசுத்த ரத்தம் நம்முடைய மனசாட்சியை செத்த கிரியையால் சுத்திகரிக்கும் என்பது எவ்வளவு நிச்சயம். காளை வெள்ளாட்டு கடவுள் ரத்தத்தினால் அல்ல, தம்முடைய சொந்த ரத்தத்தினாலே மகா பரிசுத்த ஸ்தலத்திலே பிரவேசித்து நமக்காக நித்திய மீட்பை உண்டு பண்ணினார். மத்தேயுவில் சொல்லப்பட்டிருக்கு 27:50 சொல்லப்பட்டிருக்கு, இயேசு மகா சத்தமாய் கூப்பிட்டார். இப்படி சொல்லி ஜீவனை விட்டார். அவருடைய அன்பு கரங்களிலே தன் வாழ்க்கையை அர்ப்பணித்து என்ன நடந்தது? அதற்கப்புறம் என்ன நடந்ததா? மத்தேயு 27:51-52. அப்பொழுது
தேவாலயத்தின் திரைச்சீலை மேல் தொடங்கி கீழ் வரைக்கும் இரண்டாக கிழிந்தது. பிதாவாகிய தேவனுக்கும் எனக்கும் உள்ள இருந்த அந்த பகையாக நின்ற பிரிவினை அவருடைய சொந்த ரத்தத்தினாலே உடைத்தெறிந்தார். நீங்களும் நானும் அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்திற்குள்ளே அவருடைய சொந்த ரத்தத்தினாலே பிரவேசிக்க கர்த்தர் கிருபை கொடுத்தார் ஐயா. எபிரேய ஆக்கியோன் சொல்லும் பொழுது எபிரேயர் 10:19-20 சொல்லப்பட்டிருக்கு, இயேசுவானவர் தமது மாம்சமாகிய திரையின் வழியாய் புதிதும் ஜீவனமான மார்க்கத்தை நமக்கு உண்டு பண்ணினார். அந்த மார்க்கத்தின் வழியாய் பிரவேசிப்பதற்கு அவருடைய ரத்தத்தினாலே நமக்கு தைரியம் உண்டாயிருக்கிறது. ஆகவே துர் மனசாட்சி நீங்க தெளிக்கப்பட்ட இருதயம் உள்ளவர்களாயும் சுத்த ஜலத்தால் கழுவப்பட்ட சரீரம் உள்ளவர்களாயும் பரிசுத்த நிச்சயத்தோடும் அவரோடு சேர கடவும். மாம்சமாகிய திரையை கிழித்தார். சொந்த ரத்தத்தினாலே மகா பரிசுத்த ஸ்தலத்திற்குள் பிரவேசித்து நித்திய மீட்பை உண்டு பண்ணினார் ஐயா. அவர்தான் நம்முடைய தெய்வம். எபேசியர் 5:27 என்ன கூறுகிறது? எபேசியர் 5:25, 26, 27 எப்படி ஒப்பு கொடுத்தாராம்? எபேசியர் 5:25, 26, 27 புருஷர்களே உங்கள் மனைவிகளில் அன்பு கூறுங்கள், அப்படியே கிறிஸ்துவும் சபையில் அன்பு கூர்ந்து தாம் அதை திருவசனத்தை கொண்டு தண்ணீர் முழுக்கினால் சுத்திகரித்து பரிசுத்தமாக்குகிறதற்கும் கரை திரை முதலானவைகள் ஒன்றுமில்லாமல் பரிசுத்தமும் பிழையற்றதுமான மகிமையுள்ள சபையாக. சபை எப்படி இருக்கணும் ஆவியானவர் விரும்புகிறார் தெரியுமா? இது தண்ணீர் முழுக்கினால் சுத்திகரித்து பரிசுத்தமாக்கப்பட வேண்டும். இன்னொன்னு, கரை திரை என் பிள்ளை இடத்துல காணப்படக்கூடாது. பரிசுத்தமான என் பிள்ளையா என் முன்னாடி அவன் நிக்கணும். பிழையற்ற பிள்ளையா, அடுத்து என்ன போட்டிருக்கு? மகிமையுள்ள பிள்ளையா. ஹல்லேலூயா. பரிசுத்தமான மகளா, பிழையற்ற மகளா, மகிமையுள்ள மகளா என் சன்னிதானத்துல வந்து நிக்கணும். அதற்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். யூதா சொல்லுவார், ஏசப்பா உடன் பிறந்த சகோதரன், கடைசி வசனத்துல வலுவாதபடி காக்கவும் வல்லமையுள்ளவரும் தமது மகிமையுள்ள சன்னிதானத்திலே மாசற்றவர்களாய் நிறுத்த வல்லமையுள்ளவர். குடும்ப குடும்பமா கர்த்தர் நம்முடைய சமூகத்துல நிறுத்தணும். நம்ம ஒவ்வொரு இங்க வந்திருக்கிற ஒவ்வொரு குடும்பமும் அவருடைய மகிமையுள்ள சன்னிதானத்துல மாசற்றவர்களா நிறுத்த கர்த்தர் வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். அதற்காக நம்ம ஜெபிக்கணும். நம்ம குடும்பத்துல ஒருத்தர் கூட இழந்து போயிடக்கூடாது. ஒரு ஆத்துமா கூட வெளியேறப்பட்ட ஆத்துமா. கலாத்தியர் 1:4 எதற்காக ஒப்பு கொடுத்தார்? அவர் நம்மை இப்பொழுதில் இருக்கிற பொல்லாத பிரபஞ்சத்தினின்று விடுவிக்கும்படியாக, நம்முடைய பாவங்களுக்காக நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய சித்தத்தின்படி ஒப்பு கொடுத்தார். ரோமர் 4:25 சொல்கிறது, அவர் நம்முடைய பாவங்களுக்காக ஒப்பு கொடுக்கப்பட்டும் நாம் நீதிமான்கள் ஆக்கப்படுவதற்காக எழுப்பப்பட்டும் இருக்கிறார். ஹல்லேலூயா. இப்படி ஒப்பு கொடுத்தவருக்கு நம்ம அவர்கிட்ட என்ன ஒப்புவிக்கணுமா? எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 49ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். எரேமியா 49:11 திக்கற்றவர்களாய் போகும் உன் பிள்ளைகளை என்னிடத்தில் ஒப்புவி, நான் அவர்களை உயிரோடே காப்பாற்றுவேன். எத்தனை பேர் நம்ம பிள்ளைங்களுக்காக எல்லாரும் குடும்பத்திலையும் பிள்ளைங்க சேட்டை பண்றாங்க. நான் ஆண்டவர் சொல்கிறார், திக்கற்றவர்களாய் போகும் உன் பிள்ளைகளை என்னிடத்தில் ஒப்புவி, நான் அவர்களை உயிரோடே காப்பாற்றுவேன். 2 தீமோத்தேயு 1:12 2 தீமோத்தேயு 1:12 அது நிமித்தம் நான் இந்த பாடுகளை அனுபவிக்கிறேன், ஆயினும் நான் வெட்கப்படுகிறதில்லை. ஏனென்றால் நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்று அறிவேன். நான் அவரிடத்தில் ஒப்பு கொடுத்ததை அவர் அந்நாள் வரைக்கும் காத்துக்கொள்ள வல்லவராய் இருக்கிறார் என்று நிச்சயித்திருக்கிறேன். கர்த்தரிடத்தில் ஒப்புவிப்பீங்களா? உங்களுடைய பிரச்சனைகளை ஒப்புவிப்பீங்களா? நீதிமொழிகள் 16:2 என்ன கூறுகிறது? உன் செய்கைகளை கர்த்தருக்கு ஒப்புவி, அப்பொழுது உன் யோசனைகள் உறுதிப்படும். நம்முடைய செய்கைகளை கர்த்தரிடத்தில் ஒப்புவிக்கணும். சங்கீதம் 37:5 சொல்லப்பட்டிருக்கு, உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவி, அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். நம்முடைய எல்லா பிரச்சனைகளையும் அவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்கணும். அவர் பிதாவாகிய தேவனுக்கு எப்படி ஒப்பு கொடுத்தானா? அவர் தம்முடைய ஆத்மாவை குற்ற நிவாரண பலியாக ஒப்பு கொடுத்தாராம்.
ஆகவே அவர் தமது சந்ததியை கண்டு நீடித்த நாளாயிருப்பார். கர்த்தருக்கு சித்தமானது அவர் கையினால் வாய்க்கும். சோ ஆண்டவர் இந்த நாள்ல நம்மளை எதிர்பார்க்கிறாரு. இதுவரை நீ அக்கிரமத்தை நடப்பிக்கும்படி, அசுத்தத்தை நடப்பிக்கும்படி உன் அவயவங்களை அக்கிரமத்திற்கு ஒப்பு கொடுத்தாயே, இனிமேல் பரிசுத்தமானதை நடப்பிக்கும்படி உன் அவயவத்தை நீதிக்கு அடிமையாய், தேவனுக்கு அடிமையாய் ஒப்பு கொடுப்பாயா? ஆண்டவர் எதிர்பார்த்து வந்திருக்கிறார். ஒரு மன திரும்புதலை எதிர்பார்த்து காத்து நிற்கிறார். இன்றைய அனுக்கிரக காலம், இன்றைய இரட்சணிய நாள். உன் சரீரம் தேவன் தங்குகிற ஆலயம். ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் அவனை தேவன் கெடுப்பார். தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமாக இருக்கிறது. நீங்களே இந்த ஆலயம். இந்த கரங்கள் யாருடைய கரங்கள்? ஒரு நாள் இது அசுத்த கரம். ஆனா இனிமேல் இந்த கரம் இப்ப யாருடைய கரம்? ஏசப்பா ரத்தத்தினால் போடப்பட்ட பரிசுத்த கரம், அவருடைய கரம், அவருடைய கண்கள். ஒரு நாள் இது அசுத்த கண்கள், ஆனால் இப்பொழுது அவருடைய ரத்தத்தினால் கழுவப்பட்ட பரிசுத்த கண்கள், பரிசுத்தரின் கால்கள். அந்த பயம் இருக்கா? அவர் எப்படி ஒப்பு கொடுத்தாங்க? எபேசியர் அவர் எப்படி ஒப்பு கொடுத்தாரா? 4ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் 1-2. இப்படியே நீங்கள் பிரியமான பிள்ளைகளைப் போல தேவனை பின்பற்றுகிறவர்களாகி கிறிஸ்து நமக்காக தம்மை தாமே தேவனுக்கு சுகந்த வாசனையான காணிக்கையாகவும் பலியாகவும் ஒப்பு கொடுத்து நம்மில் அன்பு கூர்ந்தது போல நீங்களும் அன்பிலே நடந்து கொள்ளுங்கள். தேவன் தாமே இந்த வேத வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. தலைகளை தாழ்த்தி ஜெபம் பண்ணுவோமா? அந்தகார தீனின்றோம் பாவ பேய் அடிமை தீனின்றோம் சொந்த ரத்த கீரையத்தான் என்னை மீட்ட உன் தந்தையே உந்தனு கீதோ படைக்கிறேன் என்னை ஜீவ பலியாய் ஒப்புவித்தேன் ஏற்று கொள்ளும் இயேசுவே நீதியின் ஆயுதமா அவயவம் நேர்ந்து விட்டேன் உமக்கு ஜோதி பாரி சுத்த ஆலயமாகவே ஜோதி பாரி சுத்த ஆலயமாகவே சொந்தமாய் தந்தி எந்தன் சரீரத்தை என்னை ஜீவ பலியாய் ஒப்புவித்தேன் ஏற்று கொள்ளும் இயேசுவே. ஆண்டவரே, நீ சொந்த மாம்ச திரையை கிழித்து புதிதும் ஜீவனமான மார்க்கத்தை எங்களுக்கு உண்டு பண்ணினவரே, நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் சாமி. ஒரே தரம் இந்த மகா பரிசுத்த ஸ்தலத்தில் பிரவேசித்து எங்களுக்காக நித்திய மீட்பை உண்டு பண்ணினவரே, நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் சாமி. உம்முடைய கரத்திலே எங்கள் வாழ்க்கையை அர்ப்பணிக்கிறோம், எங்கள் பிள்ளைகளை அர்ப்பணிக்கிறோம், எங்கள் வழியை ஒப்புக் கொடுக்கிறோம், எங்கள் செய்கைகளை ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த உலகத்தை விட்டு கடந்து வரும் பொழுது நாங்களும் உம்மை போல பிதாவே உம்முடைய கைகளில் நாவியை ஒப்புவிக்கிறேன் சொல்லிவிட்டு வரத்தக்கதாக ஆவியானவர் எங்கள் ஒவ்வொருவர் வாழ்க்கையிலும் நீர் கிருபை செய்ய வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். சகல கனமும் துதியும் மகிமையும் ஒருவருக்கே செலுத்துகிறோம் ஐயா. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபித்து ஜெயம் அடிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன்.